இப்பொழுது ஒரு அருமையான படத்தை பார்த்திருந்தோம். அதற்கு பாராட்டி எல்லோரும் முதல் கைதட்டுவோம். 30 வினாடிகள். நன்றி. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கருத்தை கூறலாம். உங்களுடைய கருத்துக்களை நான் டாக்டர் ஜெயமோகன் ப்ரொடியூசர் டைரக்டருக்கு அவருக்கு நான் இந்த கருத்துக்களை அனுப்பி வைக்கிறேன். முதலாவதாக சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பஞ்சாட்சர மாஸ்டருடைய கருத்தை கேட்போம். குமாரசாமி பிள்ளை சாரி குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் கருத்தை கேட்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் இதயங்கனிந்த வணக்கம். இதுவரையும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான திரைப்படத்தை பார்த்து மகிழ்ந்தோம். வடமேகோல் டாக்டர் ஜெயமோகன் அவர்கள் வந்தவருடைய வாழ்க்கை குறிக்கோள் என்ற நாடகமாக இருந்தாங்க, சினிமாவாக இருந்தாங்க, சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறைபாடுகளை எடுத்து காட்டி அதை திருத்த வேண்டும் என்ற சீர்திருத்தவாதி தான் டாக்டர் ஜெயமோகன். அந்த வகையில் இதையும் ஒரு குடும்ப கதையாக எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார்கள். இதிலே முக்கியமாக நான் கருத வேண்டும் என்றால், பெற்றோர்களுக்கு இருக்கிற பொறுப்பு என்ன, அவர்கள் எப்படி பிள்ளைகளை வழிகாட்ட வேண்டும் என்றதை மையமாக கொண்டிருக்கின்றார். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3-4 எல்லாத்தையும் நாம் சொல்ல விரும்பவில்லை என்றால், பெற்றோர்கள் சில நேரங்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறார்கள். உதாரணமாக இந்த இதில் ரஜீவின் மகன் இருக்கு, உன்னிகிருஷ்ணன் இருக்கு. உன்னிகிருஷ்ணன் தாப்பன் ஒரு டாக்டராக வேணும் என்று கேட்டால் நான் விரும்பவில்லை. அவன் போய் தானே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார். அதனால் அதில் குடும்ப பிரச்சனை. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் நன்றாக சொல்லிக் கொண்டு போயிருக்கின்றார்கள். குறிப்பாக அதிலிருந்து என்றால், பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தலையிடக்கூடாது, கண்டிப்பு இருக்கக்கூடாது. சில நேரம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த உன்னிகிருஷ்ணன் சகோதரி வீட்டிலே கண்டிப்போடு வளர்க்கின்றார்கள். ஆனால் அந்த பிள்ளை நைட் கிளப் டான்ஸுக்கு எல்லாம் போயிட்டு வீட்டை தேவாரத்தை பாடிக்கொண்டு இதெல்லாம் உண்மையாக நடக்கிற இந்த சம்பவங்கள். இப்போ வீட்டில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நண்பர்களை போல பார்க்க வேண்டும். அந்த காலத்தில் தான் கண்டிப்பு. இப்போ வீட்டில் கண்டிப்பு இருக்கக்கூடாது, அன்பு வேண்டும், அரவணைப்பு வேண்டும். இந்த கோட்பாடுகளை பல இடங்கள் சொல்லி கொண்டு போயிருக்கிறார்கள். இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் சில நேரம் ஆண்கள் பெண்களுக்கு இடையில உறவுகளை பற்றி வெளியே பார்த்தா, இப்போ உன்னிகிருஷ்ணன் தாப்பன் தாய்க்கு இடையில உள்ள உறவை பார்த்தா, தாய் கண்டிப்பாக இருக்கிறார், தாப்பன் சுவிட்சர்லாந்து பேசாமல் இருக்கின்றார். இப்போ அதுலேருந்து என்னதுன்னா, இது இல்லறம் பண்ணுறது சமமாக இருக்க வேண்டும். இப்போ அதில் கடைசியாக தாப்பனுக்கு தெரியுது, ஆண் பிள்ளையாக இருக்காவிட்டால் நீ எப்பொழுது கரமல் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்க வேண்டும் என்று நல்ல நகைச்சுவையாக சொல்லுறார். இப்போ ஒவ்வொரு வசனங்களை நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால், வாழ்க்கையிலே பெற்றோர்கள் வழிகாட்டலாமல் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கக்கூடாது. கண்டிப்பு எங்கே இருக்கின்றதோ அங்கே பிள்ளைகள் நன்றாக இருக்க மாட்டார்கள் என்று. மற்றது அடுத்ததாக பார்க்க அன்பு இருக்கிற இடத்துல இப்போ கண்மணியும் மீனாட்சியும் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி தன் மகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஏற்படுகின்றார். அதே நேரத்தில் மீனாட்சியின் திருமணம் நன்றாக இல்லாத காரணம் என்றால், மீனாட்சியின் கணவன் பெற்றோர்கள் அவருக்கு விருப்பத்துக்கு எதிராக திருமணம் செய்திருக்கிறார். அப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம். ஆகையினாலே எல்லாம் நன்றாக இருந்தது, நடிப்பு நன்றாக இருந்தது, ஒவ்வொரு நேரம் தங்களுடைய பாடம் மிக சிரமம் இருந்தது. மற்றது ஜெயமோகன் இந்த வசனங்கள் நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா எல்லாம் அர்த்தமுள்ள வசனங்கள், விழாத பாடி இல்லை. மற்றது எல்லா விதத்திலும் இல்லை. ஆனாலும் ஒரு குறை இருக்கின்றது என்னை பொறுத்தவரையில். இன்றைய காலகட்டத்தில் தமிழ் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. இப்போ வீட்டிலே தமிழ் பேசாவிட்டால் வெளியே தமிழ் வராது. அதைத்தான் நான் கவனிக்கிறேன். வீட்டில் உள்ள பெற்றோர்கள் பிள்ளையோட கதைக்கும் பொழுது தமிழ் கதைக்க வேண்டும். ஆகையினால் அப்பொழுதுதான் பிள்ளைகள் தமிழை பெற. இதில் வீட்டில் பெற்றோர்களும் பிள்ளைகளோட ஆங்கிலத்தில் கதைப்பது ஒரு குறை என்று நான் கருதுகின்றேன். என்றால் வீட்டில் நாங்கள் ஆரம்பித்தால் தான் பிள்ளைகள் வெளியே போவார்கள். இந்த இதில் என்னுடைய கருத்து இருந்தால், ஆங்கிலத்தை தவிர்த்திருக்கலாம், இல்லையே அதன் பயன்பாட்டை குறைத்திருக்கலாம். அதை விட வேறு ஒரு விதமான குறையும் நான் காணவில்லை. மிகவும் எல்லாம் நல்லா அற்புதமாக இருந்தது. ஆகையினாலே என்னுடைய வேண்டுகோள் என்னென்றால், நாங்கள் எண்களால் இயன்ற வீட்டிலே பிள்ளைகளுடன் தமிழ் பேச வேண்டும். தமிழ் பேசுவதால்தான் எங்களுடைய கலாச்சாரம் பேணப்படும். பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை வீட்டில் திருவாரம் பாடுது, அங்கவே கலாச்சாரத்துக்கு எதிராக டான்ஸ் ஆடுது. இதே வீட்டில் பெற்றோர்கள் கண்டிப்பாக இருக்கிறவன்னா தான் அப்படியே நடக்கும். ஆகையினாலே ஒட்டுமொத்தமாக அற்புதமான படம், எத்தனை முறையும் பார்க்கலாம். இது பாராட்டுகின்றேன். இந்த படைப்புக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி. அருமையான கருத்தை கூறினீர்கள். அடுத்த டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன், அதன் பிறகு கண் குகணேசன், அதன் பிறகு டாக்டர் சதா ரெடியாக இருங்க உங்களோட கருத்தையும் சொல்லி சட் பாக்ஸை வாசிக்கிறதுக்கு. நன்றி. இப்பொழுது டாக்டர் சாந்தி ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். அருமையான படம். குமாரசாமி பிள்ளை சொன்ன மாதிரி நாங்கள் பெற்றோர்கள் வளர்க்கிற முறை கவனிக்க வேணும். தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்று சொல்லுவார்கள். ஒரு வயசு மட்டும் அவர்களை நாங்கள் கேர் பண்ண வேணும், எங்களுடைய அன்பை காட்ட வேணும், அவைகளை காப்பாற்ற வேணும். ஆனால் ஒரு வயசு வந்த பிறகு அவர்களுடைய விருப்ப வெறுப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் ஒழிய அதில் தள்ளி வைக்க கூடாது. தள்ளி வச்சால் அதுல கூடுதலாக போவினம் ஒழிய குறைவாக போக மாட்டார்கள். ஆனால் இந்த படத்துல இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற இந்த செக்ஷுவாலிட்டி அதை பற்றி வடிவாக அதை எடுத்து காட்டினார் ஜெயமோகன். அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். பிள்ளைகளை தங்களோட விருப்ப வெறுப்புகளை உணர்ந்து அவையில அந்த வழியில நாங்கள் எப்படி காப்பாற்ற வேணும் ஒழிய நாங்கள் அதை தவிர்க்க முடியாது. அதுதான் முக்கியம். அதைத்தான் குமாரசாமி பிள்ளை மாஸ்டரும் சொன்னது, அதை ஜெயமோகனும் இந்த படத்துல சொன்னது அழகாக எடுத்து கூறியிருக்கிறார் எங்களுக்கு. நாங்கள் அதை என்று மற்றது குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் சொன்ன தமிழ்ல கதைக்க வேணும். ஆனால் சில பிள்ளைகளுக்கோ தமிழ் கதைக்க விருப்பம் இல்லை. நான் இங்கிலீஷ், ஏன் நான் தமிழ்ல, ஏன் அப்ப நீங்கள் இந்த ஊருக்கு வந்த நீங்கள் தமிழ்ல கதைக்க வேணுமோ என்று சொல்லுவார்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஓம் அப்படித்தான், ஆனால் எங்களுக்கு தமிழ்ல கதைக்கத்தான் பிடிக்கும் என்று சொல்லி அவர்களை இழுக்க வேணும் ஒழிய அதில் தள்ளி வைக்க கூடாது. அப்படியான பிள்ளைகளை அவை போன வழியில போகட்டும் என்று விட்டு விட வேணும் ஒழிய அதை இழுக்க வேண்டி வந்தால் அது they will try to pull you also. அப்ப மெதுவாக விட வேணும். அதான் தற்கொலையும் செய்ய எண்ணி இருப்பார்கள், அதுகளையும் நாங்கள் கவனிக்க வேணும். மிக்க நல்ல வடிவான படம், எங்களோட தமிழர்களுக்கு தேவையான படம் இது எங்களுக்கு காட்டினார் ஜெயமோகன். டாக்டர் ஜெயமோகனுக்கு மிக்க மிக்க நன்றி. எல்லோருக்கும் நன்றி. கண் குகணேசன் மாஸ்டர், நீங்க பேசலாம். நன்றி சாந்தி மாஸ்டர். நன்றி அம்மா. எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. குமாரசாமி பிள்ளை ஐயாவும் சாந்தி அக்காவும் மிகவும் சிறப்பான முறையில் இதை கருத்தை கூறிவிட்டார்கள். எனினும் நான் ஒன்றும் பெருசா கூறுவதற்கு இல்லை என்ற சொல்லப்பட்டதை திருப்பி சொல்ல பிரயோசனம் இல்லை. இது டாக்டர் ஜெயமோகன் ஒரு சிறப்பான படைப்பு என்றுதான் நான் கூறுகின்றேன். அதுல முக்கியமாக என்னென்றால் இந்த படத்தில் நாங்கள் பார்க்க வேண்டியது, அந்த பிள்ளைகள் மிகவும் ஒரு சிக்கலான என்வாயன்மெண்ட், அதாவது சூழ்நிலைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நாம் எமது இலங்கை திருநாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு வந்து நாம் என்ன செய்கின்றோம் என்றால், எமது அங்கு நடத்திய எங்களது கலாச்சார பண்பாடுகளை அவர்கள் மீது ஏற்ற உள்ளோம். ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை என்றால் அவர்களை சூழ, உதாரணத்துக்கு நான் சொன்னேன் என்றால், நான் யாழ்ப்பாணத்தில் படிக்கும் பொழுது என்ன சூழ இருந்ததெல்லாம் தமிழ் மாணவர்கள் மட்டும்தான். ஆனால் ஆஸ்திரேலியா இல்லாட்டி கனடா இல்லாட்டி இந்த UK போன்ற நாடுகளுக்கு வரும்போது அவர்கள் பலவிதமான பல்லினமான கலாச்சார விழுமியங்களை அவர்கள் பேண வேண்டி உள்ளபடியால் அவர்களுக்கும் சில மனத்தாக்கல்கள் இருக்கின்றது. நாங்கள் எமது கருத்துக்களை அவர்கள் மீது திணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் என்றுதான் நான் எண்ணுகின்றேன். அப்படியான நிலைமை நிச்சயமான இப்படியான சிக்கல்கள் வரும் என்றுதான் கூறுகிறேன். நேரம் கருதி முடிக்கின்றேன். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் மேலும் விவரமாக கூற உள்ளேன். நன்றி. நன்றி. இப்பொழுது டாக்டர் சதா மேனோ, நீங்கள் உங்களோட கருத்தையும் கூறி சட் பாக்ஸ் முறைக்கா வாசிங்க. நான் இந்த முறை கொஞ்சம் 5 நிமிஷம் கூட எடுக்க போகிறேன் ஆக்கள கருத்துக்களுக்கு, அப்படியே அந்தரப்படாதீங்க. நன்றி. நேரம் கருதி சுருக்கமாகத்தான் நான் கூறுகிறேன். இந்த வாழ்க்கை தத்துவம் அனைத்தையும் நிறைந்த இந்த படத்தை தயாரித்த டாக்டர் ஜெயமோகன் மாஸ்டருக்கு நன்றி. அருமையாக பல விடயங்கள் கூறிவிட்டார்கள். நான் அதை திரும்பவும் சொல்ல விரும்பவில்லை. Alavani master போட்டிருக்கா, I really enjoy this film. Very nice. Thank you for sharing. Dr. Saras Valonan master போட்டிருக்கா, fantastic portrayal of the attitude and problems in our community. Well written and executed. Learning point for our conservative
attitude, very enjoyable. Thank you for Dr. Jagamohan's service in community. Dr. Sarah Sivarangan. Gandhi Master Putrukra, Dr. Jagamohan has made an attempt to understand the current generation and their relationships. We can be all the time with our heritage and history. We need to change with the flow where we are in. If the child have different sexuality, they want to open it if we parents are not accepting as usual. There are exceptions in all. They have to move with a multicultural society. It's very hard to use Hindu Tamils to accept. Thanks for the doctor. Anyway, here, clubbing and they are socializing in a different way too. Seek enjoyment. அத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. மிகவும் நன்றி டாக்டர் சதா. இப்போது மீரா நாகேந்திரன் மாஸ்டர் நீங்கள் பேசுங்க. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். மன்னிக்கவும் வீடியோவில் வர முடியாததுக்கு. மிகவும் சிறப்பான படத்தை தயாரிச்சிருக்கிற டாக்டர் ஜெயமோகன். அருமையாக இருந்தது. இந்த கேரக்டர்கள் மற்ற நடிப்பு, இந்த மியூசிக், உடை அலங்காரம் எல்லாமே நல்லா இருந்தது. பார்த்து ரசிக்க அந்த சலிப்பில்லாமல் நல்ல ஒரு விறுவிறுப்பாக போய்கொண்டு இருக்கு. மிகவும் நல்லா இருந்தது. மற்றது என்னென்னா குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த தமிழ் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. தவிர்க்க முடியாத காரணமோ தெரியல. மற்றது எங்களோட வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிற எங்களோட பிள்ளைகளுக்கும் நாங்கள் இலங்கையில் வளர்க்கப்பட்ட எங்களுக்கும் உள்ள 2 ஜெனரேஷனை கொண்டு பாசிட்டிவாக எடுத்து செல்றதுக்கு எப்படி கொண்டு போகணுன்றதை சரியாக கொண்டு போயிருக்கிறார். இதை பார்த்து கணக்கு தத்துவங்கள், நல்ல விழிப்புணர்வுகளை தரக்கூடிய மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்குது. உண்மையாக போற்றக்கூடிய நல்ல ஒரு படம். அதாவது சுருக்கமாக முடிக்கிறேன். வரவேற்கக்கூடிய அவர் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வடிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். அதான் சொல்லலாம். மிகவும் நன்றி, மிகவும் நன்றி. வணக்கம். சாரி, அடுத்ததாக குளரட்னம் மாஸ்டர் நீங்கள் பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு அருமையான 2வது படத்தை எங்களுக்கு பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அருமையான ஒரு படம், டாக்டர் ஜெயமோகன் ஒரு படைப்பு. இந்த சமூகத்திலே பெருசாக இருப்பது, நாங்கள் ஒரு சமுதாயத்தை எடுத்தும் போது கூடுதலாக சுப்பீரியர் இம்பீரியர் என்ற ஒரு கருத்து இருக்கிறது உலக நாடுகள்ல மக்களிடையே. இதால தான் இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனைகள். அதை பற்றி பெருசாக எடுத்து கூறாவிட்டாலும் அதுதான் புரியோடி கிடக்கிறது. நாங்கள் எல்லோரும் ஒரு யூனிக். நாட்டை எடுத்தால் அது ஒரு யூனிக், எங்களை இண்டிவிஜுவல் எடுத்தால் யூனிக் என்ற ஒரு ஆழமான ஒரு அறிவு சமுதாயத்துக்கு ஏற்படும் போது அந்த சமுதாயத்திலே பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நாங்கள் இலங்கையிலே கூட அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் தாங்கள் சுப்பீரியர் இம்பீரியர் என்ற ஒரு அடிப்படையிலே. இந்த படத்திலே அருமையான பல காட்சிகளையும் தந்து நாங்கள் எல்லோரும் ஒரு யூனிக், ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு எங்களை மதித்து மற்றவர்கள் மதித்து வாழ வேண்டும் என்பதை ஒரு தத்துவமாக அழகாக அதிலே எடுத்துரைத்தார். நாங்கள் பிறகு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் வாழலாம் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அந்த படத்தின் முடிவிருந்தது. இதுதான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு. அந்த கடப்பாட்டுக்கு நல்ல ஒரு ஆழமான ஒரு தத்துவத்தை எடுத்து அந்த படத்தை ஆக்கியதற்கு அவருக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். அருமையான கருத்தை கூறியிருந்தீர்கள் குலா மாஸ்டர். அடுத்ததாக பவானி மாஸ்டர் நீங்கள் பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜெகன்மோகன் மாஸ்டர் ஒரு அருமையான படம். அது எல்லா விதமான இதுகளையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஒவ்வொரு ஜெனரேஷன்லும் என்ன விதமாக டீல் பண்ண வேணும் என்று யோசிக்கிறார். ஆனா பிள்ளைகளுக்குத்தான் எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் அது கஷ்டமான விஷயம். என்னால் அவர் ரெண்டு சொசைட்டில மிக்ஸ் பண்ண வேணும். அப்ப அவர் பள்ளிக்கூடத்துல ஒரு எங்களோட வீட்டுல கூட நடுவே தமிழ் கழிச்சு கொண்டும் இருக்க இயலாது. அங்க மற்றொரு ஜெனரேஷன்ல அண்டபடியா எங்களோட பிள்ளைகளுக்குத்தான் கஷ்டம். எங்களுக்கு நாங்கள் மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். எங்கன்னா பிள்ளைகள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அவையண்ட அல்லாட்டி அங்கால ஃபிட்டின் பண்ண மாட்டேன். ரெண்டபடியா அங்காலையும் ரெண்டபடியால் அவர்களுக்குத்தான் கஷ்டமான அதை வடிவாக காட்டினார்கள் என்று சொல்லிக்கொண்டு நல்லொரு படம், ஒரு அருமையான படம். அதை வடிவாக எடுத்திருக்கிறார். நல்லொரு
நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. கிரகலட்சுமி மாஸ்டர் என்ன சொல்ல போறீங்களா நீங்கள்? நான் உங்களுக்கு 5 மினிட்ஸில் இன்னும் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன், நீங்கள் செய்யலாம். நான் பேச போறீங்களா? பார்த்தோம். பார்க்கலையா? ஓகே. அடுத்த ஞானா யோகராஜா மாஸ்டர் நீங்கள் பேசலாம். வீடியோவில் வராததுக்கு குழந்தைக்கு வேண்டாம். இந்த படம் நல்ல ஒரு விழிப்புணர்வை தமிழ் சமுதாயத்துக்கு கொடுக்கிறாரும் அன்பு பண்புகளை காட்டி விளக்கமாக ஒரு படம் எடுத்திருக்கின்றார். எங்களோட பேரண்ட்ஸுக்கு இங்கே இருக்கிற யங் பேரண்ட்ஸுக்கு தங்களோட பிள்ளைகளை எப்படி கைட் பண்ணி விழிப்புணர்வை உணர்த்தி சரியா நடத்துறதுக்கு ஏற்றதாக சந்தோஷமான ஒரு படம், குடும்பத்துக்கு ஏற்ற படமாக எடுத்து காட்டியிருக்கிறார். அதை சொல்றதுக்கு தான் எடுத்தேன். நல்ல அருமையான படம் எடுத்து விழிப்புணர்வை தந்திருக்கிறார் தமிழ் சமுதாயத்துக்கு. தேங்க்யூ. நன்றி. அடுத்த ராஜேஷிதம் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸ்ரீஸ்கந்தராஜ மாஸ்டர். மிக மிக அருமையான படம். எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் டாக்டர் ஜெயமோகன். அது மாத்திரமில்ல, அதுல போட்ட பாட்டுகளும் மிச்சம் நல்ல நல்ல பாட்டுகள். நான் நல்லாக என்ஜாய் பண்ணினேன். இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்குது. நாங்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், அவர்கள் எப்படி போறதுண்டு அதன்படி நாங்கள் போக வேண்டும், மற்றது என்ன மாதிரி சேஞ்சஸையும் கொண்டு வரலாம்ன்றதையும் காட்டியிருக்கிறார். மிக மிக சிறப்பான படம். இப்படி எங்களுக்கு இன்னும் படங்கள் வந்தா ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் இப்படி டைம் எடுத்து எங்களுக்கு போட்டு காட்டுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, மிகவும் நன்றி. நீங்கள் ரிச் நாராயண் மாஸ்டர் பல சவுத் இந்தியன் படங்களை பார்த்துருப்பீங்க. இதில் வேறு இளைஞர் பல ஷார்ட் மூவிஸ் எடுத்திருக்கிறார் இந்த டாக்டர் ஜெயமோகன். தியேட்டரில் காட்டியிருக்கிறாங்க, சிட்னியில் காட்டியிருக்கிறாங்க. தியேட்டரில் போனது இந்த படம். அவர் எனக்கு அனுப்பி அவங்களுக்கு எல்லாரும் காட்டும்படி அனுப்பியிருந்தார். இப்பொழுது ரிச் நாராயணன் என்ன வித்தியாசத்தை காண்றீங்க? தங்களோட தமிழ் படங்கள் அங்கே படங்களையும் இங்கே இலங்கையில் உள்ள ஆக்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்துருக்குறாங்க. ரியலிசத்தை கண்டீங்களா இல்லாட்டி அன்ரியலா என்ன நம்ம சொல்லுங்க பாப்போம். கரகரக்குது குரல், என்ன ப்ராப்ளம் போல இருக்கு. கரகரக்குது குரல். நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல வந்தீங்கன்னா நல்லா பரவாயில்லை. அதாவது இதை கலட்டுங்க பாப்போம். இதை கலட்டி போட்டு பேசுங்க, நல்லா இருக்கும். அந்த காதல போடுறத கலட்டு. ரைட், வெரி குட். பேசுங்க. இப்ப கேக்குதா? சூப்பர் சூப்பர். அதாவது நாங்க தமிழ் படம் எப்போதுமே எங்களோட தமிழ் படம் என்னன்னா ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு மூவி ஸ்லோவா மூவி மலையாள படம் இருக்கு. மலையாள படம் அந்த கருத்தை மெயின் பண்ணியே அந்த மூவ் ஆகும். அத மாதிரி இருந்தது. உண்மையில இதுல சொல்ல வந்த கருத்து உண்மை என்னன்னா, பேரண்ட்ஸ் 20 வயசு வரை நீங்க சொல்றத பசங்க கேட்பாங்க, ஒரு ஏஜ் வரை கேட்பாங்க. அப்புறம் பசங்க சொல்றத நம்ம கேட்கிற மென்டாலிட்டி நம்ம வளர்த்துண்டா பசங்க நம்ம கூட இருப்பாங்க. நீங்க அதை மாறி இருந்தீங்கன்னா பசங்க உங்களை விட்டு வெளில போயிடுவாங்க. இதுதான் மெயின் கருத்து. இப்போ உள்ள ஜென்ரேஷன் நான் சொல்றது. இப்போ 15 வயசுக்கு மேல ஆச்சுன்னா அந்த குழந்தைகள் சொல்றத நம்ம காது கொடுத்து கேட்கணும். நம்ம அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்க அதை ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இங்க வேற மாதிரி ஆகும். அதை மட்டும் மாத்தணும். அதுதான் அழகா இந்த கருத்துக்கள் நல்லா சொல்லியிருந்தீங்க. அந்த போட்டோகிராஃபி பின்னாடி பேக்ரவுண்டு எல்லாமே சூப்பர். அது நான் கலை ரசனையா பார்க்கும்போது பெரிய பின்னாடி செலவுலாம் இல்லாம ஒரு இயற்கை காட்சி, அப்புறம் ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கு ஒரு வீடு, அந்த இதெல்லாம் ரொம்ப அம்சமா இருந்தது. படைய மூவ்மெண்ட், அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு வித்தியாசமாக இருந்தது. இந்த வித்தியாசமான ஒரு இதை கொடுத்த இந்த குழுவினருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. வேறு யாரும் பேசியிருந்தா பேசலாம். நான் இனி அடுத்த செஷனுக்கு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்த போகிறேன். யாரும் இருக்கிறீங்களா? குலா மாஸ்டர், வேறு யாரும்? பவானி திருப்பியும் கை போட்டுருக்கிறீங்க, சரியா? இல்லையா? அது போயில. குலா மாஸ்டர் என்ன சொல்ல போறீங்களா? நான் க்ளோஸ் பண்ண போறேன். ஒரு கருத்தோட நான் விட்டுட்டேன் அதுல சொல்றதுக்கு. இன்னொரு கருத்தும் இந்த படத்திலே வெளிக்கொணரப்பட்டது. அதுல என்னன்னு சொன்னா, when you expect too much we get disappointment. அதாவது நாங்கள் எல்லோரும் செய்வது, எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி வெரி ஹை. அப்ப நாங்க எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இருக்கக்குள்ள எங்களுக்கு அது நடைபெறாத போது அது எங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா வரும். அதையும் அந்த கருத்தும் அதுக்குள்ள இருந்தது. அதுதான் புத்த பகவான் கூட சொன்னார், டூ மச் டிசையர்
when you have too much desire you have என்றுதான் அவருடைய அந்த போதனையில கூட இருக்குது. இது நாங்க தியானம் செய்கிறபடியா அது ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு கருத்தும் அந்த படத்திலே வெளிப்பட்டது. அதையும் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். டூ மச் நடப்பது நடக்கட்டும், நாங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்லாம் இருக்கிறோம். நாங்க டூ மச் டிசையர், அது வேணும் இது வேணும் கார் வேணும் வீடு வேண்டும் என்று இந்த டூ மச் டிசையர், இதால எங்களுடைய மனக்குழப்பம், பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்ற டிசையர், இப்படியான இந்த டிசையரை நாங்க எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களோட வாழ்க்கையிலே நாங்க நிம்மதியாகவும் அமைதியாகவும் ஒரு சாதாரண ஒரு இதோட இருக்க முடியும் என்ற ஒரு கருத்தும் அந்த கருத்து சொல்லப்படாட்டியும் அந்த கருத்து நான் அதுக்குள்ளே இருந்து அறிந்தேன். அந்த கருத்து சொல்வதற்கு எனக்கு சான்ஸ் தந்ததற்கு நன்றிகள். நன்றி. அடுத்ததாக நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்துவோம். சதா மாஸ்டர் சைலண்ட் சப்போர்ட்டு செய்வோம். இன்றைக்கு 20 நிமிஷம் தியானத்தை செய்து மற்றவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியிருக்கு. 20 மினிட்ஸ் செய்வோம். அதை நோட் பண்ணி வைங்க. நான் இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன் கிரகலட்சுமி மேடத்திட்ட. என்ன தெரியலையா? பண்ண முடியல. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐக்கிய நாடுகள் சபை உலக தியான தினமாக அவர்கள் அனுசரிக்கும்படி சொல்லியிருக்கின்றார்கள். அதை நீங்கள் எல்லோருக்கும் நினைவு கூறுகின்றேன். தியானம் என்றதுமே வாழ்வினில் தமது அந்திம காலத்தை நெருங்கி கொண்டிருக்கும் பெரிசுகளால் செய்யப்படும் ஒரு வழிபாட்டு முறை என்பதை பெரும்பான்மையான பார்வையாக காணப்படுகிறது. அப்படியானால் இப்படி தியானத்துக்கான நாளை ஏன் ஐக்கிய நாடுகள் சபை ஒதுக்கியதுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் அறிய வேண்டும். இன்றைய உலகம் ஒரு அவசரமான கதியில் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. பரபரப்பான சூழலை கையாள முடியாத வகையில் பலர் மன அழுத்தம் எனும் மனோ நிலைய தாக்கத்துக்கும் உள்ளாகி கொண்டிருப்பதாக தெரிகிறது. இதுவே இன்றைய வாழ்க்கை முறையின் யதார்த்தமாக இருப்பதால் அதனை மக்களின் கவனத்துக்கு முன்னிலைப்படுத்துவது ஐநா சபையின் நோக்கமாக இருக்கிறது. அப்படியானால் தியானம் என்பதன் முக்கியத்துவம் என்ன? வாழ்க்கை பயணம் எப்படி
என்பது பாதையெல்லாம் புஷ்பங்கள் நிறைந்த பூப்பாதையில் நடப்பதல்ல, பூவும் முள்ளும் நிறைந்த பாதையே வாழ்க்கை பாதை. பூப்பாதை என்னும் இன்பத்தை அழகாக அனுபவிக்க தெரிந்த நமக்கு இடர் என்னும் துன்பப் பொழுதுகளை ஏற்றி கடக்கும் மனநிலை கிடையாது. இங்கேதான் இந்த தியானம் குரு துணைக்கு வருகின்றது. இறைவனின் பாதங்களில் முத்தி அடைவதற்கான தியானம் செய்கிறார்கள் என்பதல்ல, வாழ்வின் இலட்சிய நோக்கிய நேர்மறையான பயணத்தின் மீது மாறாத பார்வை கொண்டு முன்னேற தியானம் உதவுகிறது என்பதற்கு எங்களுடைய நிகழ்ச்சி உதாரணமாக இருக்கு. நாங்கள் 3 முறை இந்த தளத்தில் செய்கின்றோம் என்று எல்லாருக்கும் தெரியும். அதாவது UK நேரம் 9:30 மணி, 11 மணி, 8 மணி. இன்று தியானம் நடைபெற்று பின்பு பத்ரிஜியின் இசையுடன் நடைபெறும். ஒரு 20 நிமிடங்கள் நடைபெறும். அதன் பிறகு இன்றைய நிகழ்ச்சி, அதாவது ஹரணி அண்ட் மீனு அமைப்பின் சார்பாக இன்று நடைபெறுகிறது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் 12 திருமுறைகளில் பக்தியும் பெண்ணிசையும் என்ற தலைப்பில் பேச வருகிறார் சிவநேசன் ஐயா அவர்கள். இப்பொழுது தியானத்தை அருந்ததி ஸ்ரீகந்தராஜா லண்டனில் இருந்து செய்வார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது தியானம் எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவது அவசியம். முதலில் ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். முதுகை நிமிர்த்த வண்ணம் தரையிலோ அல்லது சோஃபாவில், நாற்காலியில் அமர்ந்து கொள்ளலாம். தியானத்துக்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி தடுக்கப்படுகின்றது. இப்பொழுது சுகமான ஆசனத்தில் நிமிர்ந்த நிலையில் அமர்ந்து கொண்டு